गाइस இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்க இந்த வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணி மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிக்சார்ட் ஆப் ஓபன் பண்ணிட்டு அதுல எடிட் எ போட்டோ வந்து கிளிக் பண்ணினா உங்களோட போட்டோ வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா கீழே ரிமூவ் பேஜ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனது பாத்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் பக்கத்துல சேவ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணினா உங்க கேலரியில சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீசெட் லிங்க் அண்ட் மெட்டீரியல் லிங்க்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 லிங்க் கொடுத்திருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் லிங்கை கிளிக் பண்ணி ஒரு 3 ஃபாண்ட் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணினா உங்களுக்கு டைரக்டா அலர்ட் மோஷன் ஆப்புக்குள்ள வந்துரும். வந்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிஃபை லிங்க் நான் இந்த மாதிரி இம்போர்ட்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணினா 0ல இருந்து 100% வரை இம்போர்ட் ஆகும். ஃபுல்லா இம்போர்ட் ஆனதே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல உள்ள நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா கண்டினியூ டைம் லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த ப்ராஜெக்ட் வந்து அலர்ட் மோஷன் ஆப்புக்குள்ள வந்துரும். வந்தது பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவன்தான் இருக்க இந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இந்த எடிட் எ டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வியூ ஆல் ஃபாண்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஒரு 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இந்த இம்போர்ட் ஃபாண்ட்னு காட்டுவாங்க. நான் அந்த முன்னாடி அந்த 3 ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொன்னல அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் ஃபாண்ட்னு இருக்க இந்த ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ல உங்களோட ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா லைட்டா பேக் வந்துருங்க. பேக் வந்ததும் இந்த ஒரு லேயரை பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த எடிட் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேயரை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த 3வது ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா மேல உள்ள டிக் ஆப்ஷனை கொடுத்து லைட்டா பேக் வந்துருங்க. பேக் வந்தது பாத்தீங்கன்னா இந்த பொம்மையில உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணிடுங்க. பேக் வந்தது பாத்தீங்கன்னா செகண்ட் குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம டெக்ஸ்ட் அந்த போட்டோ எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இருக்கிற எல்லா லேயர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டெக்ஸ்டையும் கரெக்டான போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா லேயர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துரும். சொல்லி கொடுத்தா பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தா போயிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே கரெக்டா எல்லா லேயர்ஸ்லயும் கரெக்டா பக்காவா பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சேவ் பண்ணணும். இப்போ எப்படி சேவ் பண்ணணும் பாத்தீங்கன்னா மேல உள்ள இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு எந்த ரேஷியோல வேணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு எந்த ரேஷியோல வேணுமோ அதை கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ அவள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியலனா பார்த்தீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவோம். மறக்காம வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.